நல்ல வேளை இந்த மேட்சை ஜெயிச்சிங்க அப்படின்ற அளவுக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வாசஸ் நெதர்லாண்ட் T20 வேர்ல்ட் கப். எஸ், லீக் மேட்சஸ்லாம் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீம்ஸுக்குலாம் இருக்கு. ஸோ ஓவராலாக குவாலிஃபயர் லிஸ்ட்ல வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கும்போது டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங்கே பெரும் அதிர்ச்சி. என்னன்னா முதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டாரு அபிஷேக் சர்மா 6 டெட் பால்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த இஷான் கிஷன் 7 பாலுக்கு 18 ரன் அடிச்சிட்டு இருக்கும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு. என்னங்க ஆரியன் தட் பால் பயங்கரமா போட்டுக்கிட்டு இருக்காரு போலயேன்னு இருக்கும்போது திலக் வர்மா 27 பாலுக்கு 31 ரன் தான் அடிச்சிருந்தாரு, அவரும் அவுட்டு. சூரியகுமார் யாதவ் 28 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருந்தாரு, அவரும் அவுட்டு. இப்படியே போயிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? ஒரு நியாயம் வேணாமாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 69 ரனுக்கு 3 விக்கெட், 110 ரனுக்கு 4 விக்கெட் 16 ஓவர்ல. இப்படி போனா அவங்க வந்து ஒரு 150 ரனுக்குள்ளேயே நம்மளை சுருக்கிடுவாங்களேன்னு இருக்கும்போது ஆறுசாமி ஆன் டியூட்டி சார் அப்படின்ற மாதிரி வந்து சிவம் தூபே வந்து ஒரு கலக்குனாருன்னே சொல்லலாம். 31 பாலுக்கு மனுஷன் 66 ரன், 6 சிக்ஸ், 4 4 அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 21 பாலுக்கு ஒரு 30 ரன் அடிச்சா. அப்படி கடைசி ஓவரில் ரிங்கு சிங் வழக்கம் போல அவரோட ஒரு சிக்ஸை அடித்து விட்டார். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 193 ரன், 6 விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஓப்பனிங் வந்து நெதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். மேக்ஸும் மைக்கிலும் இறங்கினாங்க. அவங்க மேக்ஸ் வந்து ஒரு 18 பாலுக்கு 20 ரன், அந்த பக்கம் மைக்கேல் வந்து 23 பாலுக்கு 24 ரன். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி சுழல் பந்தில் அவுட் ஆக, அதுக்கப்புறம் வந்து பேஸ்டி லீடு வந்து பாத்தீங்கன்னா 23 பாலுக்கு 33 ரன் அடிக்காரு. அதுக்கப்புறம் ஆக்கர்மேன் வந்து ஒரு 15 பாலுக்கு 23 ரன் அடிக்க, அவர் விக்கெட் வருண் சக்கரவர்த்தி எடுக்க, ஆரியன் டெட் அடுத்த பால்லே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ண அப்படின்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஆன ஹேட்ரிக் இருக்கு, ஆனா ஹேட்ரிக் எடுக்கல. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்காட் எட்வர்ட்ஸ் கேப்டன் அண்ட் கீப்பர் நான் வந்து பயங்கரமா ஆட போறேன் அப்படின்ற மாதிரி இருந்த பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து அடிச்சாங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 94 ரனுக்கு 4 விக்கெட் கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் வந்தாங்க. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கடைசி நேரத்தில் எடுக்க முடியல. ஏன்னா ஸ்காட் எட்வர்ட்ஸ் 10 பாலுக்கு 15 ரன் தான் எடுத்தா. அப்படியே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜயான் லயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 பாலுக்கு 26 ரன், அவரும் க்ரூஸ் வந்து ஒரு 12 பாலுக்கு 25 நாட் அவுட் பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் ஆடி வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 176 ரன் 7 விக்கெட் இழப்புக்கு. அப்படி இப்படின்னு பார்த்தா இந்தியா 17 ரன் வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. சிவம் துபேயோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸா இருந்ததுனால பிளேயர் ஆஃப் த மேட்சா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் லீக் மேட்ச் எல்லாம் முடிஞ்சது. குரூப் ஏல டிவைட் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னா இந்தியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி பெற்ற சவுத் ஆப்பிரிக்காவும் இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க நவிய ஜெயிச்சு. ஸோ அந்த பக்கம் பாகிஸ்தானு, அதுக்கப்புறம் நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற டீமுகள், ஸ்ரீலங்காலாம் இருக்கு. ஸோ இந்த 8 டீம் சூப்பர் 8க்கு செலக்ட் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏலேருந்து ஒரு 2 டீமும், குரூப் பிலேருந்து 2 டீமும் வந்து செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இந்த மேட்ச் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.